பெண்களை உங்களுக்கும் தொழுகை உண்டு, உங்களுக்கும் தொழுகை உண்டு. நீங்களும் ஜமாத்தோடு தொழலாம். அதுவும் உங்கள் ஜமாத்தை அரேஞ்ச் பண்ணுனா நீங்கள் தொழலாம். அதனால தான் நிறைய பெண்கள் தொழுகை மிஸ் ஆகிற காரணம் தெரியுமா? ஆண்கள் மட்டும் ஜமாத்துக்கு போயிட்டு பெண்களை விட்டுறீங்க நீங்கள். அவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்கள இந்த கல்யாண வீட்டில் அழைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? மணமகனே மணமகனே வா வா. அதே மாதிரி எந்திரிச்சு லைட்லாம் போட்டு உங்களுக்கு காப்பிலாம் போட்டுக்கிட்டு பார்த்தா போயிட்டு வாங்கோ, தொழுதுட்டு வாங்கோ. நீ எல்லாம் செய்வ வீட்டில் கொண்டாடி. இவர் ஜிப்பாவில் தொழுது ஜிப்பா நிறைய நன்மை வாங்கிட்டு எல்லாம் பார்த்திமா இந்தி உனக்கு கொஞ்சம், எல்லாம் தூங்குற மகன் பழுத்தைக்கா தூங்குற பொறுக்கி இந்தா நீ கொஞ்சம் வச்சுக்கோ. என் மகளே தூங்காமல் எல்லாம் டிவிலாம் பார்த்தியலாம், இந்த உனக்கு கொஞ்சம் வச்சுக்கோ. ஜிப்பாவில் இப்படியே கொடுப்பாரு. மைக்கில் சொல்லலையோ? அங்கே கேட்குதே, அப்படி கேட்கலையா? வீட்டில் ஆண்மகன் தொலை போகிறதுங்க, பெண்கள் என்ன செய்யணும்? எந்திரிச்சிருது. எங்க தொழுக வாங்க சொல்லிட்டாங்க, எஞ்சி தொலைப்பாங்க, தொழுங்க, எல்லாம் டீ படிக்கணும் பாட்டு தரேன் இருங்க, தூக்கத்திலேயே போடணும். அவர் வாசல் திறந்து போட்டுனா அஸ்ஸலாமு அலைக்கும் போகணும். அவர் அங்கே எல்லாம் என் பொண்டாட்டி தொழுகையை சொர்க்கத்தில் விடு, என் பிள்ளைய சொர்க்கத்தில் விடு, என் மருமனை பேரனை சொர்க்க. இங்கே பொண்டாட்டி தூங்குவா, மகன் தூங்குவான், மவளோ குப்பரடிச்சு தூங்குவா. இவர் துவா செய்தார், எல்லாம் என் பொண்டாட்டியை சொர்க்கத்தில் விட. அப்படியே கல்லை போட்டு நரகத்தில் போட்டான் தான். இதான் நடக்கு. ஆண்மகன் தொழுகிறது, பெண்களுக்கு தொழுகை இல்லை. இவங்களை ஜமாத்தோடு விட்டு பாருங்கள், நம்மளோட அதிகமாக தொழுவாங்க. பெண்கள் மார்க்கத்தில் ரொம்ப பேணுதல் உள்ளவங்க. அந்த வாய்ப்பு நம்ம தர்றதில்லை. கிறிஸ்தவர்களை பாருங்கள், சர்ச்சுக்கு போகும்போது மனைவி அழைச்சிட்டு தான் போவோம். சர்ச்சுக்கு போகும்போது கிறிஸ்தவர்கள் அது மட்டும் இல்லை, பைபிளை கையில் பிடிச்சிருப்போம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? நமக்கு என்ன கேடாக வந்துச்சு? ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களா? ஏன் பொண்டாட்டி பள்ளியாசல் கூட்டு போகணும்? அழகாக சொல்லுவோம், பெண்களை ஆண்கள் பார்த்து விடுவார்கள். அப்போ ஆண்கள் பெண்களை பார்க்க முடியல, பெண்கள் ஆண்களை பார்க்க மாட்டாங்களா? என்னையா இது? உலகத்தில் நம்ம என்ன ஆண் பெண்ணு தான் நல்லா படைச்சிருக்கான். அதாவது எப்படின்னா, என்னமோ நீங்களாம் பலகீனமாத மாதிரியும் இவங்கெல்லாம் யோக்கிய புருஷ மாதிரியும் இப்படி சொல்லியே உங்களை பள்ளியாசக்கிட்ட வரணும் ஆக்கி விட்டா. உங்களுக்கு தடுக்கப்பட்ட காலத்தை தவிர பாக்கி நாள் தொழுகை விட்டா நம்மளை விட பயான் அதிகம். நீங்கள் கேட்பீங்க, அதிகமாக தொழுகையில் ஆர்வம் வரும். பிள்ளைகளை 10 வயசு சின்ன பிள்ளைகளை தொழுகைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. வீட்டில் பார்த்துருக்கீங்களா? குழந்தைகள் எப்போ தொழும் தெரியுமா? அம்மா முசல்லா வச்சு தொழுதா சின்ன பிள்ளையாக இருக்கும். அது சஜிதாவில் குப்பரை படுத்து கிடக்கும். அம்மா கிட்ட அம்மாட்ட குனிஞ்சு பார்க்கும், அம்மா எப்படி தொழுதான்னு பார்க்கும். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அத்தா தொழுது என்னைக்கா பிள்ளை எப்படி செய்தா? செய்யாது. அம்மாட்ட தான் ப்ராக்டிஸ் பண்ணும். அப்போ தாய் என்ன செய்வா? குழந்தைகளே பள்ளியாசல் கூட்டு வந்துடுவா. நாம் என்ன செய்கிறோம்? இருட்டுக்குள்ளே வந்தால் பிடிச்சிக்கிடுவாங்க. என்ன இருட்டுக்குள்ளே வரீங்க? எந்த காலத்துக்கு? அரிக்கன் குழம்பு காலத்தில் இருக்கீங்க, அரிக்கன் இல்லாமல் தூக்கிட்டு போகிறீங்க.